இது வில்வ ஒரு வில்வ தான் வச்சா 2 வில்வையாச்சு ஒன்று போல சேர்ந்தாப்புல வந்துருச்சு. அப்புறம் சின்ன கண்ணா வச்சா 2 வந்துருச்சு. சின்ன கண்ணா இதுவும் வில்வ தான். அது தூர்லேருந்து வந்தது. சரி வெட்ட வேண்டாம். வேர்லேருந்தே வந்துருச்சு. ஆமாம் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அங்கே 2 இருக்கான். அங்கே 2 இருக்குது. ஒன்று வச்சது 2 இருக்குது. தென்னை ஒன்று வச்சா 2 ஆயிடுச்சு தோட்டத்தில். ஒரு தென்னை வச்ச சாமி 2 தென்னை ஆயிடுச்சு. ஒரு வில்லு வச்சா 2 வில்வை ஆயிடுச்சு. எல்லாம் அவருடைய இது சிவனுடைய இது. அவர் தானே ஆஞ்சநேய பெருமானே, அவர் தானே ஐயா. அஞ்சனி மைந்தன் அவர் தான், அவருடைய அவதாரம் தானே. ஸ்ரீராம் ஜெயராம். நீங்கள் ஏதோ கோயில் கும்பாசம் நடக்கிற வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருந்தீங்க பார்த்தேன் நான். வேலூர் பக்கத்துலையா? ஆமாங்க. திருக்கடையூர். நம்ம நாகப்பட்டினம் பக்கம். நாகப்பட்டினம் பக்கத்துலையா? மயிலாடுதுறை. அது வந்திருந்து பார்த்தேன். ஆமாம் ஸ்ரீராம் ஜெயராம். அங்கதான் அம்மா அறிமுகமானாங்க. மயிலாடுதுறை திருக்கடையூர் போயிருந்தப்பதான் அபிராமி அம்மாலே வந்து காட்சி கொடுத்த மாதிரி. நீங்க ஐயா எல்லாம் உங்க ஊருக்காரவங்க தான். எல்லாரும் தூத்துக்குடிக்காரவங்க தான். எல்லாம் உங்க ஊருக்கு. எங்க இருக்கீங்க பகவானே? புதுக்கோட்டையில இருக்கு. ஐயா நான் என்ன சொன்னேன், நான் வரும்பொழுது ஒரு 5-6 பேர் சிவனடியாரை கூட்டிட்டு வந்து சொல்றேன். ஐயான்னு இங்க உங்க ஊருக்காரங்களே ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்துட்டு புதுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டையில உள்ள இருக்குங்களா? ஊருக்குள்ள இருக்குங்க. அந்த என்ன ஸ்கூல் பக்கத்துல. ஸ்கூல் பக்கத்துல அப்படியா? சரி ரைட். ஆமா மங்களகிரி. ஆமா அள்ளிக்குளம் இருக்கு. ரோட்டு வடபக்கத்துல அங்க முன்னால சரல் பூரா அங்க தான் அள்ளிட்டு ஒரு ரோடு போட்டுருக்கு. ஐயா சரி சரி சரி. ஐயா சாமி மேல எதையும் வைக்காதீங்க. எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. சரி ரைட். உள்ள அவங்கள வச்சுட்டு அவங்க மேல இப்ப நம்மள படுக்க வச்சு மேல எல்லாத்தையும் வெயிட் அள்ளி போட்டா எப்படி தாங்குமா? எல்லாம் அந்த குப்பை கூலம் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. மேல கொடி எல்லாத்தையும் எடுத்துருவா. அந்த எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அது மேல எதுவுமே வைக்காதீங்க, எதுவும் வைக்காதீங்க. சரி ரைட். எல்லாத்தையும் எடுத்து வெளில இந்த ஓரமா கூட இந்த ஓரத்துல வச்சிரறேன். சரி வச்சிருங்க. ஐயா அவங்க மேல எதையும் வைக்க வேண்டாம். சரி. உங்க கூட அவர் இருக்காருன்னா? ஆமா 3 வருஷம் ஆயிடுச்சு சாமி. அப்படியா? சிவா. ஆமா என்னுடைய பையன் 14 வயசு பையன். அந்த அதுல அந்த உங்களுக்கு டேங்க் இருக்குல்ல, அதுல ஜலத்துல மூழ்கிட்டான். அவன் மூழ்கி 3ஆம் மாசத்துல இவர் வந்தார். அவன் மூழ்கினதும் சனிக்கிழமை சாயந்தரம் 3:30 மணி. இவர் வந்தது சனிக்கிழமை சாயந்தரம் 3:30 மணி. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது சனிக்கிழமை. மணி என்னன்னு மட்டும் பாருங்க. மணி 12:30. வாழைப்பழத்தை காட்டினா அங்கிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ரோல் பண்ணிட்டார். அப்புறம் ராம் ராம் ராம காத்துட்டு சொல்லிட்டு ராமரை பார்த்து வச்சு அப்படி உள்ள ஒன்று விட்டு நின்றுட்டார். இப்போ 3 வருஷம், 1 வருஷமா என்னை விட்டு பிரிய மாட்டார். நெஞ்சை பிடிச்சா படுத்துக்கும். சமக்காலத்துக்கு 3 நாளும் நெஞ்சை பிடிச்சா பிடிச்சிட்டு தான் மூவி படுத்துக்கும். இப்போ பக்கத்தில் படுத்துக்கிறோம். நான் வெளியே தான் கீழே தான் படுத்துட்டு போயிருக்கு. பக்கத்தில் இல்லைன்னா கத்துறாத்து. இப்போ கரெக்டாக 3 வருஷம் முடியுது. இந்த வைகாசி வந்தால் 3 வருஷம் முடியும். வைகாசி 1ஆம் தேதி. சிவா